अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. விபவாவதாரத்தை அனுபவித்த பிற்பாடு பெரியாழ்வார் அர்ச்சாவதார அனுபவத்தை தொடங்கி 2 திருமொழிகளாலே திருமாலிருஞ்சோலை அனுபவத்தை செய்தவர். அடுத்தபடியாக திருக்கோட்டியூர் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானை அனுபவிக்கின்றார். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்திலே 4ஆம் திருமொழி. அதிலே முதல் 3 பாசுரங்களிலே அந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளியிருக்கிற ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய பெருமைகளை சொல்லி, இப்படிப்பட்ட ஸ்ரீவைஷ்ணவர்கள் வாழுகின்ற திருக்கோட்டியூரிலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான், அந்த எம்பெருமானை நினையாதவர்கள் அவர்கள் பாவகாரிகள், பெற்ற தாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்கள் என்றெல்லாம் அவர்களை நிந்தித்தார். அடுத்தபடியாக அவர் 4வது பாட்டிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அவர்கள் கவளத்தை வாயிலே திணிக்கிறார்கள் என்று 3ஆம் பாட்டிலே சொன்னாரே, அந்த உணவு மட்டுமல்ல, அவர்கள் பருகுகின்ற நீர், அவர்கள் உடுக்கின்ற உடை, இதெல்லாம் கூட பாவம் செய்தவை என்கின்றார். யார் எம்பெருமானை நினையாதவர்களோ அவர்கள் பயன்படுத்துகின்ற பொருள்கள் கூட பாவம் செய்தவை, இல்லாவிட்டால் அவர்களிடத்திலே போய் அது சேருமா என்பதாக இப்படி ஒரு கருத்தை அருளி செய்கின்றார் பெரியாழ்வார். கையில் உரைகங்கம்போல் மணவண்ணங்கள் நிறைகணம் பரந்தேறும் செங்கமல வயல் திருக்கோட்டியோர் அரகநாதனையாவில் கொண்டறையாத மாநிலதானியர் மறைவுநேர முடக்கம் கோரைய பாவம் செய்தனதான். திருக்கோட்டியூரை வர்ணிக்கின்ற பெரியாழ்வார் கீழ் 3 பாசுரங்களிலே பாகவதர்களை சொல்லி அப்படிப்பட்ட பாகவதர்கள் இருக்கிற திருக்கோட்டியூர் என்று தெரிவித்தார். இந்த பாசுரத்திலே நேரடியாக பாகவதர்களை தெரிவிக்காமல் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அன்னங்கள் என்று சிலவற்றை தெரிவிக்கின்றார். அன்ன பறவைகளா, அவைகள் எப்படி இருக்கின்றன என்றால், உரகமெல்லணையான் கையிலுரை சங்கம்போல் மடவன்னங்கள் என்று உரகமெல்லணை. உரகம் என்றால் பாம்பு, மிகவும் மென்மையான பாம்பு. பாம்பு என்னாலே ஆதிசேஷன். இந்த இடத்திலே அந்த ஆதிசேஷன் ஆகிற படுக்கையிலே எம்பெருமான் சயனித்திருக்கிறான் அல்லவா, ஆகையினாலே அவனை உரகமெல்லணையான் என்று தெரிவிக்கின்றார். சாதாரணமாக படுக்கை என்று சொன்னாலே அதற்கு தமிழிலே என்ன பெயர் சொல்லுகின்றோம்? மெத்தை என்று சொல்லுகின்றோம். ஏனென்றால் மெத்தென்று இருக்க வேண்டிய ஒரு பொருள் அது, ஆகையினாலே அதற்கு மெத்தை என்று பெயர். அந்த மென்மை இயற்கையாகவே படைத்தவன் இந்த ஆதிசேஷன். ஆகையினாலே அந்த உரகமெல்லணையான் என்று அந்த எம்பெருமானுக்கு மிகவும் மென்மையான படுக்கையாயிருக்கிற ஆதிசேஷனையும் கொண்டாடுகிறார். இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானுக்கே கூட உரகமெல்லணையான் என்று ஒரு திருநாமம் உண்டு. அதையே பெரியாழ்வார் காட்டுகிறார் என்றும் கொள்ளலாம். அல்லது பெரியாழ்வார் இப்படி அருளி செய்தபடியினாலே அத்திவ்யதேசத்திலே எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானுக்கு அப்பெயர் வழங்கி வருகிறது என்றும் கூட கொள்ளலாம். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கையிலே உரைகின்ற சங்கு எவ்வளவு வெளுப்பாக இருக்கிறதோ அந்த சங்கம் போல் மடவன்னங்கள், அப்படி வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடிய அன்ன பறவைகள் அங்கே எங்கே இருக்கிறதானா திருக்கோட்டியூரிலே நிறைய இருக்கிறதா. அவைகளெல்லாம் எப்படி இருக்கிறதுனா, நிறை காணம் என்றால் கூட்டம் கூட்டமாக அவர்கள் வரிசையாக அந்த அன்னப்பறவைகள் அப்படி பறந்து செல்லுகின்றன என்று தெரிவிக்கின்றார். இது ஒரு வகையிலே பார்த்தால் இந்த திவ்யதேசத்து பாகவதர்களை சொல்லுவதாகவும் நாம் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த அன்னப்பறவைகள் போன்றவர்கள் தான் பாகவதர்கள். அன்னப்பறவைகளுக்கு உண்டான ஒரு வைபவம் என்ன என்றால், அது பாலையும் நீரையும் கலந்து வைத்தாலும் கூட அசாரமான நீரை தள்ளி பாலை மட்டும் அது அப்படி பருகிவிடுமாம். அதுதான் அன்னப்பறவைக்கு உண்டான ஒரு பெருமை. அதுபோல உத்தம ஸ்ரீவைஷ்ணவர்களும் கூட இந்த உலகியல் விஷயங்களை புறந்தள்ளி பகவத் விஷயத்திலேயே எப்பொழுதும் கண் வைத்திருப்பவர்கள். ஆகையினாலே அவர்கள்தான் அன்னப்பறவைகள் என்று இப்படி பாகவதர்களை கொண்டாடுவதுண்டு. அந்த கிரமத்திலே நாம் பார்ப்போமானால் அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்பட கொள்ளல் கடல்வண்ணன் கைத்தலத்தை என்று சங்கமானது எம்பெருமானுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற அமுதத்தை உண்கிறது.
அவனுடைய திருக்கையிலேயே சயனித்திருக்கிறது என்பது போல இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களும் அந்த எம்பெருமான் விஷயத்திலே தங்களுடைய உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை என்று எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறவர்கள் ஆகையினாலே இங்கே சொல்லப்பட்ட அன்னப்பறவைகள் பாகவதர்கள் என்றே கூட நாம் பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட அன்னப்பறவைகள் நிரகணம் பரந்தேறும் செங்கமல வயல் திருக்கோட்டியூர், அதாவது தாமரை பூக்களாலான வயல்களாலே சூழப்பட்ட திருக்கோட்டியூர். அந்த திருக்கோட்டியூரிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் நரக நாசன் என்கிறார். அந்த எம்பெருமானை நினைத்தாலே நமக்கு நரகமானது கிட்டாமல் போய்விடும். நரகத்தை பூண்டோடு அழியச் செய்பவன் ஆகையினாலே அவன் நரக நாசன். அப்படி இருக்கிற எம்பெருமானை நாவில் கொண்டு அழைக்க வேண்டுமே இந்த மானிட சாதியர். ஆனால் இப்படி அழைப்பதில்லையாம். இப்படி நமக்கு உபகாரம் செய்பவன் ஒருத்தன் இருக்கிற பொழுதும் அவனை நெஞ்சாலும் நினையாமல் வாயாலும் சொல்லாமல் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட பாவிகள். அவர்கள் பருகும் நீர், உடுக்கும் கூரை, உடுக்கும் கூரை என்னால் வஸ்திரம், அவர்கள் உடுத்துக் கொள்ளுகிற துணி, இவையும் கூட பாவம் செய்தன என்கிறார். உண்மையாக பகவானை நினையாதவர்கள் பருகுகின்ற தீர்த்தம், தீர்த்தம் என்பது பாவம் செய்யுமா? அது அறிவற்ற சடப்பொருள் அல்லவா என்று கேட்கலாம். ஆனால் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தின்படி அது சடப்பொருளாயிருந்தாலும் அதற்கும் அபிமானியாக ஒரு ஜீவாத்மா உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வஸ்திரம் என்றால் இந்த வஸ்திரத்திற்கு உள்ளேயும் இதற்கு அபிமானியாக ஒரு ஜீவாத்மா உண்டு. ஆகையினாலே அது பாவம் செய்தபடியினாலே தான் இப்படிப்பட்ட அந்த பகவானை நினையாதவர்களுடைய உடையாக செல்லுகிறதாம். அது புண்ணியம் செய்திருந்தால் பாகவதர்களுக்கென்றோ அது உடையாக சென்றிருக்கும். ஒரே கல் தான் ஒரு சிற்பியினுடைய கைப்பட்டு ஒன்று வாசலிலே படியாக நிற்கின்றது, மற்றொன்று உள்ளே எல்லோரும் தொழும்படியான ஒரு விக்கிரகமாக நிற்கிறது என்று பார்க்கின்ற பொழுது என்ன தெரிகிறது என்றால் அதனுடைய ஏற்ற தாழ்வு. இது பாவம் செய்த கல், அது புண்ணியம் செய்த கல் என்று நாமே பகுத்து அறிகிறோம் அல்லவா? அதுபோல இங்கே பாகவதர்கள் அவர்களிடத்திலே சேர்ந்த அந்த பருகும் நீர், உடுக்கும் கூரை அவை புண்ணியம் செய்தவை என்றும், இப்படி பகவானை நினையாதவர்கள் இருக்கிறார்களே அவர்களை அடைந்த அந்த பருகும் நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனர் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். உடனே அடுத்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால் அந்த எம்பெருமானை நினையாதவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சோறு உண்ணக்கூடாது. ஏனென்றால் அவர்களெல்லாம் மிருகங்களுக்கு சமம் அல்லவா? ஆயினாலே அவர்களிடத்தில் இருக்கிற சோற்றையும் வாங்கி அவர்கள் வாயிலே புல்லை திணியுங்கள் என்று பெரியாழ்வார் மிகவும் கடுமையாகவே தெரிவிக்கின்றார். அடுத்த பாசுரத்திலே ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு தூமலர்காடி போய் தீமை செய்திடவாளைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியோர் மேமிதே தடங்கையினானை நினைப்பினாமல் இனஞ்சுடை பூமி பாரங்கள் ஒன்றும் சோத்தினாங்கி உள்ளைக்கினிமினே. திருக்கோட்டியூரிலே இயற்கை காட்சி ஒன்றை வர்ணிக்கிறார். என்ன நடக்கிறது அங்கே என்றால் ஆமையின் முதுகத்திடை குதிகொண்டு இளவாளைகள். அங்கே நீர் நன்றாக மிகுதியாக இருக்கிறதா, நீர் வளம் மிகுந்திருக்கிற ஊரது. சென்னர் பயிர்கள், அந்த பயிர்களை சுற்றி நீரெல்லாம் இருக்கிறது. அந்த நீரிலே என்ன இருக்கிறது என்றால் ஆமை இருக்கிறது, வாழை மீன்கள் இருக்கின்றன, மற்றும் சில சிறிய மீன்கள் எல்லாம் கூட துள்ளி விளையாடுகின்றனவாம். அங்கே என்ன செய்கின்றது என்றால் இந்த வாழை மீன்கள் என்பவை சற்று அளவிலே பெரிதா இருக்குமா. அந்த மீன்கள் என்ன செய்கின்றன, ஆமையின் முதுகத்திடை குதிகொண்டு, ஆமையின் முதுகிலே ஏறி அவை அமர்ந்து கொண்டு அவைகள் என்ன செய்கின்றன கேட்டா தூமலர் சாடி போய் என்றால் தூமலர் நல்ல தூய்மையான மலர், அந்த மலரை அவை நெருங்கி போகின்றன, அப்படி செல்லுகின்றன. போய் மற்றும் என்ன செய்கின்றன, அங்கே இருக்கக்கூடிய மற்ற சுத்ர ஜந்துக்கள், அதாவது மிகவும் சிறிய மீன்கள் இருக்குமே, அந்த சிறிய மீன்களை அப்படி விரட்டி கொண்டு செல்லுகின்றனவாம். அதைத்தான் தீமை செய்து இளவாளைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர் என்று தெரிவிக்கின்றார். இதை கூட நாம் சுவாபதேச பொருளிலே பார்க்கின்ற பொழுது பரம பாகவதர்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தங்களுடைய பெரியவர்களுடைய, அதாவது மற்றுமுள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய புருஷகாரமாக எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுகின்றார்கள். இப்படி எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றாதவர்களை அவர்கள் கர்கிக்கிறார்கள் என்கிறதான் தூமலர் சாடிப்போய் என்னால் தூய்மையான மலர் போன்ற திருவடிகளுடைய எம்பெருமானை அடைகிறார்கள் என்று நாம் கொள்ளலாம். இப்படிப்பட்ட திருக்கோட்டியூரிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் நேமிசேர் தடங்கையினான் என்று
தன்னுடைய திருக்கையிலே சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கிறான். எதற்காக? எப்பொழுதும் கைகளலா நேமியானாக இருந்து கொண்டு அடியார்கள் அவர்களுடைய துயர்களை கடிவான் என்று இந்த சக்கராயுதத்தை கொண்டு அடியார்களுடைய பாப்பத்தை எல்லாம் அவன் போக்குகின்றான். ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமானை நினைப்பிலா வலி நெஞ்சுடை என்றார். அந்த எம்பெருமானை நினையாமல் இருக்கணும்னா அதற்கு எவ்வளவு வலிமையான நெஞ்சம் வேண்டும். அதைத்தான் ஆழ்வார் எப்படி சொல்லுகிறார்னா, அந்த எம்பெருமானை போய் தொழாதவர் என்று கீழ்ப்பாசுரத்திலே தெரிவித்தார். அது கூட வேண்டாம், தொழாமல் கூட இருப்பவர்கள், ஆனால் ஒருவருக்கும் தெரியாமல் நெஞ்சிலே அந்த எம்பெருமானை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பார்களாம் சில பேர். வெளியிலே எம்பெருமானை மதிக்காதவர்கள் போலே தங்களை காட்டிக் கொண்டாலும் உள்ளுக்குள்ளே அந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்களாம். ஆனால் அப்படி கூட ஒருத்தன் நெஞ்சிலே கூட நினையாமல் ஒருத்தன் இருப்பானால் அவன் எப்படிப்பட்டவன்? வலிய நெஞ்சுடையவன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் பூமி பாரம் என்றார். அவன் இந்த பூமிக்கே பாரமாய் தோன்றினவன். எல்லாவற்றையும் பொறுக்கக்கூடிய பூமாதேவியும் கூட இப்படிப்பட்டவர்களை தாங்க என்னாலும் முடியாது என்று சொல்லிவிடுவலாம். அப்படிப்பட்ட பூமி பாரங்கள். அவர்களெல்லாம் யாருன்னு கேட்டா அவர்களெல்லாம் விலங்குகளுக்கு சமமானவர்கள். ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிமினை என்றார். அவர்கள் உண்ணக்கூடிய சோறை நீங்கள் வாங்கி விடுங்கள். அவர்கள் உண்ணுவதற்கு முன்னாலே அதை ஜாக்கிரதையாக பறித்து அப்படி வைத்து விடுங்கள். ஏனென்றால் அது அவர்கள் உண்ண வேண்டிய வஸ்து அல்ல, அது பரம பாகவதர்களுக்கு இட வேண்டிய பிரசாதம் அது. ஆகையினாலே அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் புல்லை திணிமினே என்கிறார். ஆஹா, மிண்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுமினே. அண்டர்கோன் அணியரங்கன் என்ன அணி திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை விலக்கி என்று தொண்டரடிப்படி ஆழ்வாரும் தெரிவித்தார். அந்த எம்பெருமான் என்ன? அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற திவ்ய தேசம் என்ன? அதை சொல்லாதவர்கள் எல்லாம் பூமி பாரங்கள் ஆகினாலே அவர்களுக்கு உணவு சோறு அல்ல, அவர்களுக்கு உணவு விலங்குகள் உண்ணக்கூடிய புல் தான். ஆகினாலே என்ன பண்ண வேண்டும்? அந்த பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிமினே என்று இப்படி மிகவும் கடுமையாக தெரிவிக்கின்றார் பெரியாழ்வார். பெரியாழ்வாருடைய திருக்கோட்டியூர் அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.